இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடிய யுபிஐ பயன்பாட்டால ஏடிஎம் பயன்பாடும் வாடிக்கையாளர்கள் நேரடியாக வங்கிக்கு செல்வதும் குறைஞ்சிருக்குது. இருந்தாலுமே லாக்கர் பயன்பாடு, டெபாசிட்டுகள், சேமிப்பு கணக்குகள் இது போன்ற விஷயங்களுக்கு நாம நேரடியா வங்கிகளுக்கு போய் தான் ஆகணும். அதிகரிச்சுட்டு வரக்கூடிய டிஜிட்டல் மோசடிகளால படித்தவர்களும் தங்களுடைய பணத்தினை ரொம்ப எளிதா இழந்துடுறாங்க. இதை தடுப்பதற்காக ரிசர்வ் வங்கி எக்கச்சக்க நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. மொத்தத்துல நம்முடைய சேமிப்பு கணக்குல இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில இந்தியாவுடைய மிகவும் பாதுகாப்பான 3 வங்கிகள் குறித்து ரிசர்வ் வங்கி தகவல் வெளியிட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையிலான தரவுகளை வச்சு இந்த பட்டியலை ரிசர்வ் வங்கி தயாரிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முதலிடத்தை பிடிச்சிருக்குது. தனியார் வங்கிகளான HDFC, ICICI வங்கிகள் 2வது மற்றும் 3வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த வங்கிகளை உள்நாட்டு அமைப்பு ரீதியாக முக்கியமான வங்கிகள் பட்டியலையும் ரிசர்வ் வங்கி சேர்த்திருக்காங்க. இதுல வாடிக்கையாளர்களுடைய பணம் மிகுந்த பாதுகாப்பா இருக்கும். இந்த வங்கிகள் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகளும் மிகவும் குறைவு. உங்களுடைய டெபாசிட் பணம் ஒருபோதும் மூழ்காது. ரிசர்வ் வங்கி விதிமுறைகளின்படி வங்கிகள் மூழ்கினா அதுல கணக்கு வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரை அவங்களுடைய கணக்குல டெபாசிட் செய்யப்படும். உங்களுடைய கணக்குல 1 கோடி ரூபாய் நீங்க டெபாசிட் செஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்காது. இந்த பட்டியல்ல உள்ள வங்கிகள் தோல்வி அடைந்தால் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமும் அடிவாங்கும். அதனால இந்த வங்கிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்திய அரசு தாமாகவே முன்வந்து உதவிகளை வழங்கும். அதாவது இந்த வங்கிகளுடைய நிதி நெருக்கடியை மேற்கொள்ளாமல் இருக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.